இன்று இந்த வீடியோ மிகவும் முக்கியமான ஒரு வீடியோ. ஏனென்றால் இதுவரைக்கும் கிரைஸ்ட் கலெக்ஷன்ஸ் காஸ்பல் என்ற பெயரில் இயங்கி வந்த இந்த சேனல் இன்று முதல் கிரைஸ்ட் கலெக்ஷன்ஸ் க்ரூசேட் என்ற புதிய பெயரில் தொடர்ந்து செயல்பட இருக்கிறது. இந்த பெயர் மாற்றத்திற்கு பின்னால் என்ன காரணம், இந்த சேனல் எப்படி உருவானது, இந்த சேனலுடைய நோக்கம் என்ன, இனிமேல் இந்த சேனலில் என்னென்ன விஷயங்கள் பார்க்க போகிறோம் என்பதை குறித்த வீடியோ இது. என்னுடைய பிராண்ட் நேம் கிரைஸ்ட் கலெக்ஷன்ஸ். ஆரம்ப கட்டத்தில் அதோட சி அப்படின்ற மீனிங்கில் கிறிஸ்டின் சேனலுக்கு ஏற்றபடி ஒரு புதிய பேர் வச்சு சி அப்படின்னு வைக்கணுன்றது தான் என்னுடைய விருப்பமாக இருந்தது. அந்த கட்டத்தில் எனக்கு சரியான சி அப்படின்ற நேமில் அமையாததுனால அதை காஸ்பல்னு வச்சு கிரைஸ்ட் கலெக்ஷன்ஸ் காஸ்பல்னு சேனலை நடத்தி வந்தேன். இப்போ எனக்கு க்ரூசேட் என்ற வார்த்தை கிடைத்திருந்தாலும் அதை சி என்று மாற்றி அது சேனலை நடத்தலான்னு பார்த்தா சி என்ற வார்த்தை யூடியூபில் பரவலாக பல பேர் பயன்படுத்துவதனால் யூனிக்காக இருக்கணுன்றதுக்காக கிரைஸ்ட் கலெக்ஷன்ஸ் க்ரூசேடையே தொடர்ந்து வைத்து கொள்ளலாம். ஏனென்றால் கண்டென்ட்டும் விரிவடைந்து கொண்டிருக்கிறது. சேனலின் விஷன் மற்றும் ஃபியூச்சர் டைரக்ஷனுக்கு இந்த பெயர் பொருத்தமாக இருக்கும் என்பதனால் இந்த கிரைஸ்ட் கலெக்ஷன்ஸ் காஸ்பல் என்ற இந்த சேனல் இன்று முதல் கிரைஸ்ட் கலெக்ஷன்ஸ் க்ரூசேட் என்ற பெயரில் தொடர்ந்து செயல்படும் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன். முதலில் இந்த சேனல் எப்படி உருவானது என்பதை நான் சொல்கிறேன். நான் படித்த காலத்திலும் சரி, வேலை செய்த இடங்களிலும் சரி, என்னுடைய வாழ்க்கையில் பலவிதமான சூழ்நிலைகளையும் பிரச்சனைகளையும் நான் சந்தித்திருக்கிறேன். ஆனால் அந்த சூழ்நிலையின் மத்தியிலும் தி லார்ட் ஆல்மைட்டி அண்ட் சேவியர் ஜீசஸ் கிரைஸ்ட் மேல் இருந்த விசுவாசத்தின் காரணமாக எல்லா காரியங்களையும் என்னால் ஓரளவுக்கு சமாளிக்க முடிந்தது. அப்பொழுது என்னோடு இருந்த சிலர் என்னிடம் ஒரு விஷயத்தை கவனிக்க ஆரம்பித்தார்கள். நானா அவர்களிடத்தில் போய் இயேசு கிறிஸ்துவை நம்புங்கள் என்று ஒரு முறை கூட நான் சொன்னது கிடையாது. ஆனால் அவர்கள் என்னை பார்த்து எப்படி உன்னால் இப்படி இருக்க முடிகிறது, எவ்வளோ பிரச்சனையிலும் அமைதியாக இருக்க முடிகிறது, எதிர்காலத்தை குறித்து கவலை இல்லாமல் இருக்க முடிகிறது என்று கேட்க ஆரம்பித்தார்கள். ஒரு கட்டத்தில் ஜீசஸ் கிரைஸ்ட் நம்புவதனாலும் இவர் கிறிஸ்தவன் என்பதனாலேயும் ஒருவேளை இருக்குமோ என்று அவர்களாக அறிந்து கொண்டு என்னிடத்தில் வந்து இயேசு கிறிஸ்துவை பற்றி சொல்லு, பைபிளை பற்றி கொஞ்சம் சொல்லு என்று கேட்பார்கள். அந்த நேரத்தில் உண்மையை சொன்னால் எனக்கு என்ன பேச வேண்டும், எப்படி பேச வேண்டும் என்பது அவ்வளவாக தெரியாது. தெரிந்ததெல்லாம் சொல்லுவேன், சொல்லக்கூடாத விஷயங்கள்லாம் சொல்லிவிடுவேன். சொல்ல வேண்டிய விஷயத்தை சரியாக சொல்லாமல் வேறு விஷயத்திற்கு போய்விடுவேன். ஒரு கட்டத்தில் ரெவல்யூஷன் புத்தகத்தை பற்றியெல்லாம் சொல்லி அவர்களுடைய தலையை குழப்பிவிட்ட சம்பவங்கள் கூட எனக்கு ஞாபகம் இருக்கிறது. ஆனால் காலப்போக்கில் சில விஷயங்களை நான் கற்றுக்கொள்ள ஆரம்பித்தேன். அப்பொழுதுதான் ஒரு விஷயம் எனக்கு புரிந்தது. இருளில் இருக்கிற மக்களுக்கு கர்த்தர் நம்மை வெளிச்சமாக பயன்படுத்த முடியும். அதன் பிறகு தான் என்னை சுற்றி இருக்கிறவர்கள் எந்த மாதிரி சூழல் இருக்கிறார்கள் என்பதை கவனிக்க ஆரம்பித்தேன். யாராவது டிப்ரெஷன் இருக்கிறார்களா, யாராவது ஆன்சைட்டியில் இருக்கிறார்களா, யாராவது வாழ்க்கை நம்பிக்கை இருந்திருக்கிறார்களா, அவர்களுடைய சூழ்நிலைக்கு ஏற்றபடி அவர்கள் கேட்கும் பட்சத்தில் கிறிஸ்டியன் மெசேஜை தேடி அவர்களுக்கு அனுப்ப ஆரம்பித்தேன். அப்பொழுது எனக்கு ஒரு எண்ணம் வந்துச்சு, நாம் ஏன் தனியாக ஒவ்வொருவருக்கும் மெசேஜ் அனுப்பி கொண்டிருக்கணும், நாமே ஒரு சேனல் ஆரம்பித்து இது போன்ற விஷயங்களை இன்னும் பல பேருக்கு கொண்டு போகலாமே என்ற எண்ணத்தில் தொடங்கப்பட்டது தான் இந்த சேனல். இந்த சேனல் ஆரம்பித்த போது எனக்கு சொல்லிக்கொள்ளும் அளவிற்கு ஒரு பெரிய ரெஸ்பான்ஸ் கிடையாது, ஒரு பெரிய மோட்டிவேஷன் இல்லாத அந்த நேரத்தில் நான் ஒரு ப்ரேயர் மீட்டிங்க்கு போயிருந்தேன். என்னுடைய பர்சனல் விஷயத்துக்காக அதை ஒரு வீடியோவை எடுத்து போட்டிருந்தேன். அப்போ எந்த எதிர்பார்ப்பும் இல்லாமல் நான் அப்லோட் செய்த அந்த வீடியோ அதன் பிறகு எனக்கு ஒரு மிகப்பெரிய மோட்டிவேஷனாக அமையும் என்று நான் எதிர்பார்க்கல. அமெரிக்காவில் இலினாய் மாகாணத்திலிருந்து ஒருவர் எனக்கு இமெயில் செய்திருந்தாங்க. அவர் அந்த வீடியோவை பார்த்துவிட்டு மிகவும் பிடித்திருப்பதாக எனக்கு மெசேஜ் அனுப்பியிருந்தாங்க. உண்மையை சொன்னால் அந்த இமெயில் எனக்கு ஒரு மிகப்பெரிய என்கரேஜ்மெண்ட்டாக இருந்தது. அதற்கு முன்பு நைஜீரியா நாட்டை சேர்ந்த ஒருவர் என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்திருந்தார். அப்பொழுதுதான் எனக்கு புரிந்தது, நம்முடைய வீடியோவை யாரோ ஒருவர் உலகத்தில் இன்னொரு பகுதியிலிருந்து பார்த்து கொண்டிருக்கிறார் என்பதை உணர்ந்தேன். அதுதான் இந்த சேனலை இன்னும் தொடர்ந்து செய்ய வேண்டும் என்ற ஆர்வத்தை எனக்கு அதிகப்படுத்திய ஒரு முக்கியமான மோட்டிவேஷன். அது மட்டும் இல்லாமல் இன்றைக்கி இந்த சேனலை பார்த்து கொண்டிருக்கிறவர்கள் ஃபோன் மூலமாகவோ, மெசேஜ் மூலமாகவோ, யூடியூப் கமெண்ட் மூலமாகவோ சஜஷன் கொடுக்குறாங்க, ஃபீட்பேக் கொடுக்குறாங்க, என்கரேஜ் பண்ணுறாங்க, இன்னும் நன்றாக செய்ய வேண்டும் என்று சொல்லுகிறார்கள். ஸோ இந்த சேனலை தொடர்ந்து செய்ய எனக்கு மிகப்பெரிய மோட்டிவேஷனாக இது அமைஞ்சிருக்கு. இப்பொழுது இந்த சேனலின் மிக முக்கியமான விஷயத்திற்கு வருகிறேன். இந்த சேனல் ஏன் இருக்கிறது, இதன் விஷன் என்ன? ஒரு சிம்பிள் விஷயம், இருளில் இருப்பவர்களுக்கு வெளிச்சமாக இருப்பது. இந்த உலகத்தில் பல பேர் வெளியில் பார்க்கும்போது நன்றாக இருப்பது போல தெரிந்தாலும் அவர்களுடைய உள்ளத்தில் மிகப்பெரிய போராட்டங்களோடு வாழ்ந்து கொண்டிருக்கிறாங்க. நம்பிக்கை இல்லாமல் இருக்கிறாங்க, தனிமையில் இருக்கிறாங்க, பயத்தில் இருக்கிறாங்க, வாழ்க்கையில் என்ன செய்வது என்று தெரியாமல் இருக்கிறாங்க. அப்படிப்பட்ட மக்களுக்கு ஷேரிங் த லார்ட் ஆல்மைட்டி அண்ட் சேவியர் ஜீசஸ் கிரைஸ்ட். ஒருவேளை அவங்க ஒரு ஃபினான்ஷியல் இஷ்யூவில் இருக்காங்களா, அவங்களுக்கு கொஞ்சம் பண உதவி கொடுக்கறது,
டிப்ரெஷனில் இருக்காங்களா, அவங்களுக்கு ஒரு ஆறுதலான வார்த்தையை கொடுக்கறது, கன்ஃபியூஷனாக இருப்பாங்க அந்த டைமில் அவங்களுக்கு ஆலோசனை கொடுத்து அவங்கள நல்வழிப்படுத்துறது, இல்லை குடும்பத்தில் சமாதானம் இல்லாத சமயத்தில் அவங்களுக்கு ஒரு சில போதனைகளை கொடுத்து அவங்கள சமாதான பாதை நடத்துறதுன்ற மாதிரியான இருளில் இருக்கிற ஜனங்களுக்கு வெளிச்சத்தை கொடுக்கறது. அதுதான் இந்த சேனலுடைய நோக்கம். பிகாஸ் ஐ எம் நாட் பிலீவ் இன் த ரிலீஜியன், ஐ பிலீவ் இன் ஜீசஸ் கிரைஸ்ட். அவர் தான் என் நம்பிக்கை, அவர் தான் என் இரட்சகர், அவர் தான் என் வெளிச்சம். அந்த இயேசு கிறிஸ்துவ பற்றிய உண்மையை, அன்பை, ரட்சிப்பை, வார்த்தையை இருளில் இருக்கிற மக்களுக்கு கொண்டு செல்வது தான் சேனலின் முக்கியமான விஷன். இந்த சேனலில் நீங்கள் என்னென்ன பார்க்கலாம், இந்த சேனலில் இனிமேல் நீங்கள் என்னென்ன கண்டென்ட் பார்க்கலாம் என்பதை பற்றி சொல்கிறேன். பைபிள் பேஸ்டு காஸ்பல் கண்டென்ட், கிறிஸ்டியன் சாங்ஸ், கவர் சாங்ஸ், கிரைஸ்ட் கலெக்ஷன்ஸ் காஸ்பல் என்ற பெயரில் வெளியிடப்படும் ஓன் சாங், சீரியஸ், டாக்குமெண்ட்ரி சீரியஸ், கிட்ஸ் கிறிஸ்டியன் கண்டென்ட், விளாக்ஸ். நான் போகிற ப்ரேயர் மீட்டிங்கை விளாகாக எடுத்து போகலான் இருக்கேன். அது மட்டும் இல்லாமல் இந்த சேனலுக்கோசரமே எக்ஸ்ப்ளோர் த வேர்ல்டு வித் ஃபெய்த் என்ற டாப்பிக்கில் புதிய புதிய தேவாலயங்களில் போய் எக்ஸ்ப்ளோர் பண்ண திட்டமிட்டிருக்கிறேன். மொத்தத்தில் காஸ்பல் சாங்ஸ், டாக்குமெண்ட்ரிஸ், லாஸ்ட் டைம் எல் சீரியஸ் பண்ணியிருந்தேன், அதோடைய கண்டினியூஷன் ப்ளஸ் நியூ சீரியஸ், கிட்ஸ் கண்டென்ட் ப்ளஸ் சர்ச் விளாக்ஸ் மற்றும் பல கிறிஸ்டியன் கண்டென்ட்களை ஒரே இடத்தில் நீங்கள் பார்க்கக்கூடிய ஒரு கிறிஸ்டியன் பிளாட்ஃபார்மாக இந்த சேனல் இருக்க வேண்டும் என்பதுதான் எங்களுடைய விருப்பம். ஆகவே இந்த ஜேர்னியில் நீங்கள் என்னோடு இணைந்து கொள்ளுங்கள். ஒருவேளை உங்கள் நண்பர்கள், உங்கள் தெரிந்தவர்களுக்கு நீங்கள் வெளிச்சமாக இருக்க வேண்டும் என்ற பட்சத்தில் இந்த வீடியோ அதற்கு சரியாக இருக்கும் என்று தோன்றும் பட்சத்தில் இந்த வீடியோவை ஷேர் செய்யுங்கள். கிரைஸ்ட் கலெக்ஷன்ஸ் க்ரூசேட், லைட் ஃபார் தோஸ் ஹூ ஆர் இன் டார்க்னஸ். இயேசு கிறிஸ்துவே நம்முடைய நம்பிக்கை, இயேசு கிறிஸ்துவே நம்முடைய வெளிச்சம். ஆகவே இந்த சேனலோடு இணைந்திருங்கள். ஜீசஸ் கிரைஸ்ட் பி க்ளோரிஃபைடு. ஆமேன்.